வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவுமே எம்மியான சிக்கன் அமெரிக்கன் சாப்ஸி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக இதுக்கு நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணணும். அதுக்காக நல்லா தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்க விட்டுடலாம். நல்லா ரோலிங் பாயிலில் இந்த தண்ணி வரணும். இதில் 150 கிராம் அளவுக்கு நம்ம நூடுல்ஸ் சேர்த்திக்கலாம். வெஜ் அல்லது எக் நூடுல்ஸ் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திட்டு இந்த நூடுல்ஸை நம்ம வேக வைக்கணும். நம்ம அதை உடச்சி விட்டுறக்கூடாதுங்க. நம்மளுக்கு நல்ல நீளமாக நம்மளுக்கு நூடுல்ஸ் வேணும். அதுக்காக ஜஸ்ட் அப்படி சாஃபன் பண்ணி ஒரு 50%க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரேக் பண்ணால் கட் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். வடித்தோடனே இது குவியலாக வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம டாஸ் பண்ணி பரவலாக வச்சு நல்லா ஆற விடணுங்க. குவியலாக இருந்தால் ரொம்ப வெந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். பரவலாக ஒரு தட்டில் கூட நீங்கள் வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன். இது பிரெஸ்ட் சிக்கன். இந்த மாதிரி சாஃப்டான சிக்கன் பார்ட் எடுத்துக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையுமே சேர்த்திட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் இதையும் சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் செய்ய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆறின நூடுல்ஸில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தி இதை நல்லா கோட் பண்ணணும். நம்ம அப்படியே உதிரியாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம நல்லா கோட் செய்யணும். நூடுல்ஸ் நல்லா ஆறி இருந்தால் தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நூடுல்ஸ் கம்ப்ளீட்டாக ஆறி குழஞ்சி போகாமல் இந்த மாதிரி கோட் பண்ணிடணும். அடுத்ததை நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்ல குழியான கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துனா போதும். நல்லா சூடாகட்டும். குழியான கடாய் இருந்தால் நல்லா அழகாக இந்த நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் பேன் ஃப்ரை கூட பண்ணலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி. பட் இது நல்லா அவுட்புட் கொடுக்குங்க. ஆயிலோட டெம்பரேச்சர் மீடியமாக தான் இருக்கணும். லோலேருந்து மீடியமில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நூடுல்ஸ் இந்த மாதிரி கொத்த எடுத்து முறுக்கு மாதிரி இப்படி கிளாக் வைஸில் நம்ம ஒரு சுற்றிடணும். ஸ்பீடாக சுற்றி விட்டுறணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சமாக லைட்டாக பரப்பி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் கிறிஸ்பாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை நான் திருப்பி கூட போடலைங்க. ஒரே சைட் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை இதில் சேர்த்தி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா சாட்டே பண்ணணும். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கணுங்க. சிக்கன் இப்போவே நல்லா குக் ஆகிடும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணும். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு இதோட கலர் லேசாக மாறினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கணும். நம்மளோட சாய்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். நான் கேரட், கேப்சிகம், கேபேஜ், அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரொக்கோலி அந்த மாதிரி எதுனாலும் உங்களோட சாய்ஸில் நீங்கள் வெஜிடபிள்ஸை மாற்றிக்கலாம். பட் குவான்டிட்டி ஒரு 200 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த 150 கிராம் நூடுல்ஸ்க்கு 200 கிராம்ஸ் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்தோன்னா ரேஷியோ கரெக்டாக வருங்க. இதை நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வதக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் ஹாஃப் குக்டாக தான் இருக்கணும். ரொம்ப மசிஞ்ச மாதிரி இருந்தால் அமெரிக்கன் சாப்ஸிக்கு நல்லா இருக்காது. ஸோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக குக் பண்ணி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கப்புறமா சாஸஸ் எல்லாமே சேர்த்த போகிறோம். ஸோ உப்பு பார்த்து நம்ம சேர்த்திக்கலாம். எல்லா சாஸஸ்லேயும் உப்பு இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும். இந்த சிக்கனுடைய அந்த ஜூஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நல்ல ஒரு சிக்கன் ஸ்டாக்காக இது கலெக்ட் ஆகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸு. கொஞ்ச நேரம் நம்ம பாயில் ஆக விடலாம். குக் ஆக வேண்டாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா பாயில் ஆக விடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸ். இது ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் தான் இந்த சாப்ஸிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்திக்கிறேங்க. இது சாஸ் திக்கன் ஆகிறதுக்காக நம்ம சேர்த்துறோம். இது நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோன்னா நம்மளோட சாஸ் ரெடி ஆயிரும்.
நான் சொன்ன இந்த ரெட் சில்லி சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்வீட் சில்லி சாஸ்னு வாங்கி சேர்த்திக்கோங்க. ஏன்னா அமெரிக்கன் சாப்ஸி பார்த்தீங்கன்னா மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. பட் சைனீஸ் சாப்ஸிக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த சாஸ் சேர்த்துறோம். இது வந்து திக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனோடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட கன்சிஸ்டன்சி சீக்கிரமாகவே வந்துடும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறோம், எல்லா ஃப்ளேவர்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நல்லா சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம சேர்த்திக்கலாம். க்ரீன் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான அமெரிக்கன் சாப்ஸி நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு பிஃபோர் ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு ஹாஃப் பாயில் போட்டுக்கலாம். நான் வந்து தவா வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன், தோசைக்கல், லைட்டாக ஆயில் சேர்த்திருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பக்கமாக நம்ம அப்படியே வேக வச்சு பிளேட்டுக்கு எடுத்துட்டோன்னா நம்மளோட ஹாஃப் பாயில்டு எக் ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஃபைனலாக அமெரிக்கன் சாப்ஸி மேலே டாப்பிங்கில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிறிஸ்பியான நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம சாஸ் ரெடி பண்ணோம்ல அதை வச்சு அதுக்கு மேலே ஹாஃப் பாயில்டு எக் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்தி சர்வ் பண்ணோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் முன்னால் அந்த சாஸில் வந்து இந்த ஃப்ரை பண்ண நூடுல்ஸை சேர்த்திட்டிங்கன்னா ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆயிடும். ஃபைனலாக இந்த மாதிரி சர்வ் பண்ணோன்னா சாப்பிட வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா யம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாவ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாமா. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்குங்க. ரெஸ்டாரண்ட் போகவே வேணாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லா ரெசிபீஸும் தெரிஞ்சுக்கணுமா, பர்ஃபெக்டான ரெசிபி உங்களுக்கு வேணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.